ஆலமுல் அர்வாஹிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மஹப்பத்து தொடர்ந்த சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தௌஹீதை அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்குடைய தொடக்க காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தௌஹீதை பரகசியமாக மக்களுக்கு மத்தியில் எடுத்துக் கூறுவதற்கு எனக்கு அனுமதி அளியுங்கள் நாயகமே என்று கேட்க, அன்று இஸ்லாமும் தொடக்க காலகட்டத்திலும் இஸ்லாமியர்களுடைய எண்ணம் குறைவான காலகட்டத்திலும் இருந்ததினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். மௌனமே சம்மதம் என்று எடுத்துக்கொண்ட சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விரைவாக சென்று கஅபாவிற்கு அருகாமையில் நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று தொடங்கி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகின்றார்கள். அதனால் தான் அவ்வளவு ஹதீபின் ஃபில் இஸ்லாம் என்று இஸ்லாமில் முதலாவது பிரச்சாரம் நடத்தியவர் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றுக் கொண்டார்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வாறு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதை கண்ட காபிர்கள் விரைந்து வந்து சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை துன்புறுத்துவதற்கு தொடங்கிவிட்டார்கள். கல்லாலும் மண்ணாலும் வீசி எரிய தொடங்கிவிட்டார்கள் அந்த குஃபார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் முள்ளால் உருவாக்கப்பட்ட ஒரு செருப்பை எடுத்துக் கொண்டு வந்து சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பூ முகத்தில் வீசி அடிக்கிறார்கள். அது முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி இரத்தம் சாலை சாலையாக வடிய தொடங்கிவிட்டது. இதை கண்டு கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விரைந்து செல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்கா குறைஷி குஃபார்கள் அதா கஅபாவுக்கு அருகாமையில் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடன் விரைந்து மக்கா கஅபா ஷரீஃபுக்கு அருகாமையில் வருகின்றார்கள். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்க அதுவரைக்கும் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு துன்பம் இழைத்துக் கொண்டிருந்த அந்த குஃபார்கள் எல்லாம் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்த தொடங்கிவிட்டார்கள். சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களையும் பொறுத்துக் கொண்டிருந்த சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தப்படுகின்றது என்பதை கண்டவுடன் சகிக்க முடியவில்லை. தன்னால் போதரகிதனாகி மயக்கமுற்று கீழே விழுகின்றார்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சிலர் அழைத்துச் சென்று தன்னுடைய வீட்டில் கிடத்துகின்றார்கள். சித்தீக் நாயகத்துடைய மயக்கம் பல மணி நேரங்களாக தெரியவில்லை. சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். தன்னுடைய மயக்கத்தினுடைய கடைசி நேரத்தில், மயக்கம் ஏற்படக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துவதை கண்ட சித்தீக் நாயகம் மயக்கத்திலிருந்து தெளிந்தவுடனே ஐன யா ஹபீபல்லாஹ், ஐன யா ரசூலல்லாஹ், எங்கே என்னுடைய ஹபீப், எங்கே என்னுடைய அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய என்னுடைய தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று உடனே தேடுகிறார்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதை கண்டுகொண்டு தன்னுடைய அருகாமையில் இருந்து கொண்டிருந்த தன்னுடைய தாயார், மகனே, நீ அந்த தலைவருடன் சேர்ந்ததினால் அல்லவா உனக்கு இந்த துன்பம், உனக்கு இது தேவைதானா என்று கூற தாயாருடைய வாக்குகளை செவிமடுக்காத சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தாயே, எனக்கு என்னுடைய ஹபீபை காண வேண்டும், அவர்களுக்கு என்னவாயிற்று, அந்த குஃபார்கள் துன்புறுத்தினார்களே, என்னவாயிற்றோ தெரியாது, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்க உடனே தாயார் கூறினார்கள், அதை பற்றி எனக்கு என்ன தெரியும், உன்னுடைய ஹபீபை பற்றி, அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மகனே என்று கூற உடனே சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், தாயே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சகோதரி உம்முல் கைர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ள முடியும். சற்று சென்று அவர்களிடத்தில் என்னால் நடக்க முடியவில்லை, தாயே, நீங்கள் சென்று விவரத்தை அறிந்து வாருங்கள் என்று கூற உடனே உம்முல் ஃபضل சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமாவுடைய வீட்டை நோக்கி, அதாவது அன்றைய காலகட்டத்தில் இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்த ஃபாரூக் உமருல்
ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரி ஃபாத்திமாவிடத்தில் சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறார்கள். ஆனால் அந்த இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த பாத்திமாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயாரிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுவதற்கு பயம் இருந்தது. அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் கூற மறுத்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், வாருங்கள் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறி உம்முல் ஃபதுலினோடு உம்முல் கைர் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சித்திக் நாயகத்துடைய வீட்டுக்கு வருகிறார்கள். சித்திக் நாயகத்துடைய வீட்டுக்கு வந்த உம்முல் கைர் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் தாருல் அர்கமில் இருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, தங்களுக்கு என்னவாயிற்றோ என்ற ஒரே கவலையில் இருக்கின்றார்கள் என்ற விவரத்தை கூறினவுடன் தன்னுடைய தாயாரை பார்த்து சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், தாயே, எனக்கு தாருல் அர்கமிற்கு செல்ல வேண்டும், என்னுடைய ஹபீபை காண வேண்டும் என்று துடித்தார்கள். உடனே தாயார் மகனை பார்த்து கூறுகின்றார்கள், மகனே, சற்று தண்ணீர் குடி, மயக்கம் தெளிந்தும் நீ இதுவரை எதுவும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் குடிக்கவும் இல்லை, சற்று தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய ஹபீப், என்னுடைய உயிரிலும் மேலான முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னவாயிற்றோ அவர்களை காணாமல் என்னுடைய உள்ளம் தண்ணீர் குடிக்க மறுக்கின்றது என்று கூறி தண்ணீர் குடிக்காமல் தாருல் அர்கமிற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயிடத்தில் மன்றாடினார்கள். உடனே தாயாருடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு மெதுமெதுவாக நடந்து தாருல் அர்கமிற்கு செல்கின்றார்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தாருல் அர்கமிற்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் இவர்களை கண்ட சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே விரைந்து சென்று, நாயகமே யா ரசூலல்லாஹ், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களை காண வருகின்றார்கள் நாயகமே என்று கூற, உடனே உள்ளே இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காண உள்ளிலிருந்து வெளியே ஓடி வருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனதில் ஒரு சாந்தி ஏற்பட்டு விட்டது. தனக்கு என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்றோ என்று துடித்துக் கொண்டிருந்த மனம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதை கண்டவுடன், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை கண்டவுடன் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனம் ஆறுதல் பெறுகின்றது. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு ஒன்றும் இல்லை அல்லவா, தாங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள் அல்லவா என்றதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் நான் மயக்கத்திலிருந்து தெளிந்தும், நான் கடைசி மயக்கம் வரக்கூடிய அந்த நேரத்தில் உங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த குஃபார்கள், அவங்களுக்கு நடந்து கொண்டிருந்த அந்த துன்பங்கள் என்னுடைய மனதில் வந்து கொண்டு எனக்கு தண்ணீர் போலும் குடிக்க முடியாமல், குடிப்பதற்கு மனம் இல்லாமல் இருந்தேன். நாயகமே, சற்று தண்ணீர் தாருங்கள் என்று ஹவுதுல் கௌசரின் உரிமையாளர் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தண்ணீர் கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தண்ணீர் கொடுக்க அதை குடித்த சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுகம் பெற்றார்கள். இதுதான் தன்னுடைய உடல் உயிராவி அனைத்தை விடவும் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதென்பது. இதுதான் தனக்கேற்பட்ட துன்பங்கள் மனதில் இல்லை, தன்னால் நடக்க முடியாது அந்த வருத்தம் கூட மனதில் இல்லை, தன்னுடைய ஹபீபுக்கு என்னவாயிற்று என்ற ஒரே ஒரு கவலைதான் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனதில் உண்டாகி இருந்தது என்றால் இதுதான் உண்மையான நேசம். யா அல்லாஹ், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் பரக்கத்தினால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடுள்ள மஹப்பத்தை நீ எங்களுக்கு அதிகமாக்கி தந்து, மென்மேலும் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை கூறி இருலோகம் ஈடேற்றம் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.